ஜெய் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம். என்னுடைய பெயர் சாய் ஷர்மி. சாய்ராம், இன்னைக்கு நான் பாபாவுடைய இன்னொரு அற்புதமான லீலையை தான் சொல்ல போறேன். இது யாருக்கும் நடந்த லீலை கிடையாது, என்னோட வாழ்க்கையில சாய் ஷர்மிக்கு நடந்த ஒரு அற்புதமான லீலை. இது சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாய்ராம். ஏன்னா பாபா அவ்வளோ ஒரு அற்புதமான லீலையை என் வாழ்க்கையில நிகழ்த்தினாரு. நான் பாபாவை கும்பிட்ட ஒரு சில மாதங்கள்ல நடந்த லீலை சாய்ராம் இது. லீலையை நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லோருக்கும் இந்த உதி சேனல் சார்பாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன் சாய்ராம். அது ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட். அது இந்த லீலையை நீங்க முழுவதுமா கேளுங்க. நான் இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்றேன் சாய்ராம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டெங்கு ஃபீவர் வந்தது சாய்ராம். இந்த டெங்கு ஃபீவர் வந்ததுனால என்னோட போன்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியாது. அது தெரியாமையே நான் டெங்கு ஃபீவர் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே நான் யோகா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் யோகா ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு, வெயிட் ரிடக்ஷனுக்கான யோகா நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் அதை பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட போன்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா வீக் ஆகி என்னோட எலும்புகள் எல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு, தானாகவே வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் நிறைய டாக்டர் நான் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க எல்லாமே உங்களோட போன்ஸ் வீக் ஆயிருக்கு, நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப பண்ணிட்டீங்க, அதனால உங்களோட போன்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுச்சு, ஆல்ரெடி உங்களுக்கு டெங்கு வந்ததுனால இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டுது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு சரியாகல, க்யூர் ஆகவே இல்லை சாய்ராம். அப்போதான் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு பெருசாக எனக்கு எது மேலேயும் பெரிய நம்பிக்கையெல்லாம் அவ்வளோவா கிடையாது. நானுமே பாபாவை கும்பிட்ட சில பீரியடில் சில மாதங்களில் தான் நான் சொல்கிறேன். எனக்கு பெருசாக அவ்வளோ ஒன்றும் பாபா மேலேயோ சரி எனக்கு அவ்வளோ நம்பிக்கை அந்த டைமில் எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் நான் உட்காந்துட்டு நான் பாபாவோட பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். கார்த்தி கேட்ட முடிச்சக்கப்புறம் எனக்கு எலும்பு திரும்ப ரொம்ப பெருசாக வீங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த எலும்பை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னடா இவ்வளோ பெருசாக வீங்குதே, என்னவா இருக்கும், வேற ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ, கேன்சராக இருக்குமோ, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்குள்ள, வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. அப்போ நான் உட்காந்து நான் அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ என்னோட பாட்டி கையில் ஒரு விக்ஸ் தைலம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் பாட்டிக்கிட்ட சொன்னேன், எனக்கு அந்த விக்ஸ் தைலம் கொடுங்க, நான் இதை கையில் தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த விக்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. அதை கொடுத்துட்டு நான் அந்த விக்ஸ் எடுத்து நான் அந்த அந்த எலும்பு மேலே நான் தேய்ச்ச சாய்ராம். தேய்ச்ச உடனே எனக்கா ஒரு உணர்வு வந்தது. நம்ம ஏன் பாபாவோட அந்த உதி எடுத்து நம்ம தேய்க்கக்கூடாது, அங்கே எல்லாம் சொன்னாங்களே இந்த உதி அது பண்ணிடும் இது பண்ணிடும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களே, அப்போது நம்ம இந்த உதி எடுத்து நம்ம தேய்ச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஷிரடி போனீங்கன்னா அங்கே சின்ன பேக்கேஜில் தான் கொடுப்பாங்க உதி. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பாபா வாழ்ந்துட்டு இருக்கும் போது ரூகி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது சாய்ராம் ஷிரடியில். அங்கே தான் பாபா குளிப்பார். அங்கே தான் பாபா குளிக்கிற அந்த இடம். அங்கே இப்போ எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, பாபா சிவ ரூபத்தில் வச்சுருப்பாங்க. அங்கே லிங்கமும் இருக்கும், பாபா ஈஸ்வரனா அங்கே உட்காந்துட்டு இருப்பார் அப்படின்றது ஐதீகம். அப்போ அந்த ரூகியில் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு துணி இருக்கும் அந்த வெளியில். அங்கே என்ன ஆச்சுன்னா, நிறைய நம்ம ஷிரடியில் போனால் தான் நம்மளுக்கு ஒரு உதி பேக்கெட் கிடைக்கிறது கஷ்டம் துவாரகமாயில். ஆனால் அங்கே நான் போன டைமில் நிறைய விறகுகள் போட்டு எரிய வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பெரிய கவர், ஒரு மூட்டை கவர் மாதிரி பெருசாக ஒரு அரிசியெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பேக் அங்கே இருந்தது. கோதுமையெல்லாம் அங்கே கொட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கவர் எடுத்து அங்கே நிறைய உதி கலெக்ட் பண்ணி அந்த கவரில் போட்டுட்டு நான் கொண்டு வந்துட்டேன் சாய்ராம் சென்னைக்கு. அப்போ சென்னைக்கு கொண்டு வந்தப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, பாபா ஷிரடியில் அந்த சின்ன பேக்கெட்டு எடுத்து நம்ம தடவுனா தானே நம்மளுக்கு உதி இல்லாமல் போயிடும். ஏன்னா அதோட மகத்துவம் தான் பெருசாக சொல்லியிருக்காங்க, ஷிரடி பாக்கெட் உதிக்கான மகத்துவம். அப்போ நம்ம ரூகியிலேருந்து பாபா வாழ்ந்த டைமில் இந்த ரூகியிலேருந்து நம்ம ஒரு உதி கொண்டு வந்தோமே, நம்ம அது எடுத்து தடவுனா என்ன நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மூட்டை உதினே சொல்லலாம் சாயிரம். அந்த உதி நான் வச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் அந்த ரூகி உதியை எடுத்து நான் அந்த வீங்கின அந்த இடத்துல தடவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சில சாய் பக்தர்கள் நாங்கள் ஷிரடிக்கு போகிற டைமில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போது பாபா சேர்த்து வச்ச உறவுகள் அவங்க எல்லாம். அப்போ அந்த பக்தர்கள் கிட்ட நான் என்ன பண்ணேன், அதில் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க சாய்ராம். அந்த அக்கா கிட்ட என்னோட கையில் அந்த எலும்பு வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி என்னோட மொபைலில் நான் ஃபோட்டோ எடுத்து அந்த அக்காவுக்கு நான் அமுச்சு விட்டேன். நான் அமுச்சு விடும் போது அந்த அக்கா அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ரிப்ளை பண்ணாங்க, இந்த மாதிரி ஷர்மி உன் கையில் அந்த எலும்பு இடத்துல பாபா தெரிகிறாரு அப்படின்னு சொன்னாங்க, பாபாவோட முகம் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே நான் ஆக்சுவலாக நான் அப்போ பாபாவை நம்பாத ஒரு காலகட்டம். அப்போது நான் சொன்னேன், இந்த அக்காவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க
போல இருக்கு. இந்த அக்கா வந்துட்டு எதை பார்த்தாலும் இவங்களுக்கு பாபாவா தெரியும், இவங்க வந்து ரொம்ப தீவிரமான பாபா டிவோட்டி அவங்க, அப்போ இவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் பாபா தெரிவார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது ஏதோ ஃபேக்காக இருக்கும், இவங்க ஏதோ வளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அசால்ட்டாக அதை விட்டுட்டேன் சாய்ராம். அது சும்மா அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த ஃபோட்டோ எடுத்த நானுமே வந்துட்டு மொபைலில் வந்து ஜூம் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பாபா எனக்கும் தெரிய ஆரம்பிக்கிறார். நான் நம்மளுக்கு இது ஏதோ நம்மளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பாபா மேலே அடிக்ட் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இது நான் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஆக்சுவலாக டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் சாய்ராம். அந்த டைமில் பக்கத்தில் இருக்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது இதில் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சிலவங்க எனக்கு தெரியுதுனாங்க, ஒரு சில பசங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்னோட கையிலேயே ரொம்ப அழகாக வாயெல்லாம் பொழந்துட்டு மூக்கு கண்ணு அந்த உதியில் வந்து பாபா காட்சி கொடுத்தாரு எனக்கு. இதுதான் எனக்கு பாபா ஃபஸ்ட்டு செய்த ஒரு அற்புதமான ஒரு லீலை. இது வந்து நான் வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், அது உணர முடியும். அப்படி ஒரு அற்புதமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. அப்போ தான் நான் நம்பினேன், ஓ பாபானா உயிரோடு இருக்காரா, இது எப்படி சாத்தியம், இந்த உதி மூலியமாக பாபா எனக்கு தெரிகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு வியப்படைஞ்ச தருணம் அது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஃபோட்டோ எடுத்து லேமினேட் பண்ணுறதுக்காக எடுத்தெல்லாம் வச்சுருக்கேன் சாய்ராம். அது நான் இப்போது வந்து நாங்கள் வீட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், அந்த ஃபோட்டோ எங்கே இருக்கு தெரியல. நான் அந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த எலும்பில் இருக்கிற வலிகள் தானாகவே குணமடைஞ்சு அந்த எலும்புகள் வீங்கின எலும்புகள் வந்து எனக்கு சரியாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எனக்குள்ள ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் ஏதோ ஒரு சும்மா ஒரு இதில் தான் நான் அந்த உதியை எடுத்து நான் தடவினேன். ஆனால் அந்த அந்த எனக்கு பாபா அந்த உதி மூலியமாக காட்சியம் கொடுத்து எனக்கு அந்த எலும்பையும் சரி பண்ணக்கப்புறம் தான் நான் தீவிரமாக ஒரு பாபா டிவோட்டியாக இறங்கின சாய்ராம். அப்போ தான் பாபா என் வாழ்க்கையில் பண்ண இது மிகப்பெரிய மிராக்கிள் சாய்ராம். என்னோட வாழ்க்கையில் நான் ரொம்ப பெரிய வியாதியாக இருக்குமோ அப்படின்னு பயந்த தருணத்தில் எனக்கு காட்சியும் கொடுத்து என்னோட வலியும் அவர் இந்த உதி மூலியமாக சரி பண்ணி வச்சார். அதாவது சொல்லுவாங்க ஷிரடி உதி தான் எல்லா வியாதியும் குணப்படுத்தும், அப்படி கிடையவே கிடையாது சாய்ராம். ஷிரடி மண்ணில் இருக்கிற ஒரு துளியும் நம்மளை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாபா வாழ்ந்த அந்த ரூகில கிடைச்ச அந்த உதி அது என்னை குணப்படுத்தியிருக்கு அப்படின்னா ஷிரடியில் இருக்கிற அந்த மண்ணு கூட அந்த அற்புதத்தை நிகழ்த்தும் சாய்ராம். அந்த ஷிரடியோட மண்ணா இருக்கட்டும், அங்கே என்னவா இருக்கட்டும், பாபா சொல்லியிருக்கிறது என்னன்னா என் உதி உன் விதியை மாற்றும் அப்படின்னு பாபா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது நிச்சயமாக அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையில் பாபா வந்து எனக்கு அது ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம் சாய்ராம். பாபாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட வியாதி அவர் குணப்படுத்தினதுக்கும் எனக்கு காட்சி கொடுத்ததுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சாய்ராம். இப்போ உங்களுக்கெல்லாம் நான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய சேனல் பேரே அதனால தான் உதி சேனல் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அந்த உதிக்கான மகத்துவம் தெரியணும், எல்லோருக்கும் அது போய் சேரணும், அதுக்காக தான் உதி சேனல் அப்படின்ற பேரே நான் வச்சுருக்கேன் சாய்ராம். அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள் எல்லோருக்கும் நான் ஃபஸ்ட்டில் ஒன்று சொல்லியிருப்பேன், உங்கள் எல்லோருக்கும் நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அது வேறு எதுவும் கிடையாது. எனக்கு கிடைச்ச இந்த ரூகி உதி என்ன குணப்படுத்தின என்னுடைய எலும்புகளை குணப்படுத்தின இந்த ரூகி உதியை உங்கள் எல்லோருக்கும் நான் கிஃப்டாக கொடுக்கலாம்னு இருக்கேன். எல்லா சாய் பக்தர்களும் சரி, சாய் பக்தர்களும் இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதிகள் இருந்தாலோ, உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலோ, இந்த உதி யார் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ சேரட்டும் சாய்ராம். ராமாபுரத்தில் வைத்தியநாத சாய்பாபா கோவில் அப்படின்னு இருக்கு. அவர் ஒரு வைத்தியர், அந்த பேரே வந்து வைத்தியநாத சாய்பாபா கோயில். நான் ரொம்ப அடிக்கடி போவேன் சாய்ராம். அங்கே எனக்கு ரொம்ப மிராக்கிள் அவரும் பண்ணியிருக்காரு. எல்லா பாபாவும் ஒன்று தான், ஆனால் பேரில் இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ விநாயகர் கோயில்னா வெற்றி விநாயகர் அந்த மாதிரிலாம் பேருங்க இருக்குன்னு, அதில் ஒரு சின்ன ஒரு இதுதான், ஒரு நம்பிக்கை தான். அப்போது அங்கே வச்சு இந்த ரூகி ஊதியை கொண்டு போய் வச்சு உங்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து ப்ரேயர் பண்ணி ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த உதியை வந்து உங்கள் வீட்டில் கொண்டு வந்து எல்லார் வீட்லேயும் நான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சாய்ராம். யார் யாருக்கெல்லாம் இந்த ரூகி உதி வேணுமோ, இந்த சக்தி வாய்ந்த இந்த உதி வேணும்னு ஆசைப்படுறவங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பேரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களோட மெயில் ஐடி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் வீடு தேடி
அதுக்கப்புறம் நான் அட்ரஸ் கேட்டு நான் வாங்கிக்கிறேன் சாய்ராம். உங்களோட அந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய வீடு தேடி இந்த உதி சேனல் சார்பாக ரொம்ப ஆசையா நான் வந்து வச்சுட்டு இருக்கிற இந்த உதியை உங்க எல்லோருக்கும் நான் கொடுக்குறேன். உங்களோட வியாதிகள் அனைத்தும் குணமாகணும்னு அந்த ஷீரடி சாயை நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சாய்ராம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். உங்க எல்லோருடைய வியாதியும் குணமாகும். நம்புங்க சாய்ராம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாபா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை நம்பிக்கை, பொறுமை, ஸ்ரத்தா, சபுரி. உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்போதும் எங்க உதி சேனலுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம். நன்றி சாய்ராம். ஜெய் சாய்ராம்.